ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கிட்ட வந்து நன்றி சொன்னதும் எனக்கு வந்து நம்பிக்கை வந்துருச்சு. பெரியம்மா கண்டிப்பாக வந்து விஜய் வந்து என்ன அவருடைய ஒய்ஃபை வந்து கண்டிப்பாக வந்து ஏற்றுக்குவார் அப்படின்ட்டு இதை சொன்னது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதாவும் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை. இது ஏதோ வந்து சும்மா போட்டின்றதுனால வந்து அவன் கண் கலங்கிட்டு போகிறான் நன்றி சொல்லிட்டு, மற்றபடியெல்லாம் இவன் மேலே வந்து அன்பும் இல்லை காதலும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவர் சொல்கிறது வந்து உண்மையாக இருந்துச்சுன்னா ஏங்க நம்முடைய விஜய் வந்து கண் கலங்கி நம்முடைய மல்லி வந்து நம்மளை வந்து இந்த அளவுக்கு வந்து புரிஞ்சு வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்டு தாங்க வந்து போயிருக்காங்க. போட்டியில் தோற்றதுனால பார்த்தீங்கன்னா அந்த பூவை வந்து கட்டி கண்டிப்பாக நம்முடைய மல்லியோட தலையில் வந்து வச்சு ஆகணுங்க. அந்த பூ அதை வரை நம்ம அன்னபூர்ணியம்மா வந்து கண்டிப்பாக வந்து விடமாட்டாங்க. அப்படி மீறி அவங்க வந்து முடியாது அப்படின்னா நம்முடைய விஜய் கிட்ட வந்து மாப்பிள்ளை உங்கள் அக்கா பார்த்தீங்களா இதுலேயே வந்து காட்டுறாங்க அவங்க வந்து திமிரு பிடிச்சவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பூவை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு டைனிங் டேபிள் மேலே வச்சு கட்டை வந்து முயற்சி பண்ணுறாங்க இந்த ராஜேஸ்வரி இந்த ரஜிதாவும். பூ கட்ட சொன்னால் ஏதோ வந்து திரிக்கிறாருந்தாங்க சொல்ல முடியும். பூவே என்னை கட்ட தெரியாது ரொம்ப கேவலமாக வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது பரவாயில்ல, சரி ஓரளவுக்கு வந்து அந்த பூவை வந்து கட்டி முடிச்சிடுறாங்க. கட்டி முடிச்சிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணியம்மா வந்து என்ன சொல்கிறோம், எதுக்கு கட்டி வச்சுட்டு கட்டி என்ன அழகு பார்க்குறீங்களா அந்த பூவை, சொன்னது என்ன மல்லியோட தலையில் வந்து வைக்க சொல்லிச்சு, நீங்கள் வந்து வைக்காத அதை வச்சு பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்முடைய மல்லியோட தலையில் வந்து அந்த பூவை வந்து வைக்க சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ராஜேஸ்வரி வந்து வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரஞ்சிதா வந்து எனக்காக வந்து வைப்பா அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா போட்டி வந்து உங்களுக்கும் மல்லிக்கு தான். அதனால் வந்து நீங்கள் தான் தோற்றீங்க, அதனால் வந்து நீங்கள் தான் வந்து மல்லியோட தலையில் வந்து பூ வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைனா நான் வந்து விஜய் தம்பியை கூப்பிட்டு சொல்கிறேன்னு சொன்னது பார்த்தீங்கன்னா அந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா பூவை வந்து வாங்கிட்டு போயிட்டு நம்முடைய மல்லியோட தலையில் வந்து வைக்கிறாங்க. நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா எப்போவுமே யாருமே வந்து எதிரியை வந்து பார்க்க மாட்டாங்க. அதுக்கு சாட்சியாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பூவை வந்து வச்சுட்டு என்னை வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லி காலில் வந்து விழுறாங்க. ஆனால் நம்முடைய மல்லியை வந்து ஆசீர்வாதம் வந்து பண்ணாத, ரொம்ப கேவலமாக வந்து பேசுகிறேன், உன்னெல்லாம் வந்து ஆசீர்வாதமாக நீ எல்லாம் என் காலில் விழுறதே வந்து உனக்கெல்லாம் மோட்சம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லி நம்முடைய மல்லியை வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க. நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா ஏன் சும்மா ஒரு வார்த்தைக்காவது கூட வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வார்த்தை கூட வந்து சொல்ல மாட்டீங்க. ஏன் நான் அப்படி உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன், எதுக்காக என்னை வந்து இந்த அளவுக்கு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக வந்து கேட்டதுக்கு உன்னை வந்து ஒரு காலம் என் தம்பியோட பொண்டாட்டியை வந்து என்னால் வந்து ஏற்றுக்க முடியாது, கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் வந்து உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துற நேரம் வந்து நெருங்கி வந்துட்டு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம அன்னபூர்ணியம்மா பார்த்தீங்கன்னா மல்லி அவங்க சொல்கிறாங்க 1008 இன்னைக்கு தெரிஞ்சிருச்சுல்ல விஜய் வந்து யார் மேலே வந்து அன்பு அதிகமாக வந்து வச்சிருக்காரு, அதே மாதிரி விஜய் யார் மேலே அன்பு வச்சிருக்காரு அப்படின்றத. ஏன்னா வந்து சும்மா வாக்கில் வந்து தம்பி என் தம்பிக்கு பிடிச்சது தெரியும்னாலாம் சொல்கிறது வேறு, போட்டியில் கலந்துக்கிட்டு பதில் சொன்னதுலேயே அவங்களுடைய லட்சணம் வந்து தெரிஞ்சிருச்சு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு மேலே நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியை வந்து கேள்வி கேட்டு அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து முன்னேறுவதை தவிர அவருடைய குடும்ப வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக வந்து முன்னேற மாட்டாங்க. இந்த ராஜேஸ்வரி வந்து எப்போ நம்ம விஜய் வந்து அடித்து தொடுத்துவாங்க அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.